ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகப்பெரிய நற்செய்தி வர காத்திருக்கிறது. என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. எனவே நீ இனி உற்சாகமாக இரு. நீ நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வென்று விழப்போகிறது. உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள் என் நெஞ்சை பிழிந்தது. மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார். ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணி விடாதே. உனது வினைகளெல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும்? இனி அப்படி இருக்க விடமாட்டேன். மாறாத நிலையான உயிர்வதை துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல கலையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தாம் அனுபவித்தோமா என்று சந்தேகப்படும் அளவிற்கு உன் சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள் யாவும் உன் நினைவை விற்று அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்திருக்கும். அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் அழுவாய், பாபா நான் கேட்டதை எல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில். ஆம், உன் மனம் குளிரப் போகிறது. என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகிறது. யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய். உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கிறேன். ஆம், என் ஆசியால் புது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம். இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கையில் உன் வெளித்தோற்றத்தில் பலமாக, மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதுக்கு? உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பயம் உன்னை துரத்தி அடிக்கிறது. அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது. உனக்கு எதிரே ஏவப்படும் அம்பிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால், ஒரு மனித உறவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியுமல்லவா? உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் அதன் உன் பலத்திற்கு மேம்பட்டதல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதிலிருந்து நான் உன் சாய்தேவா தரப்போகிறேன். பயந்து நடுங்கி ஒழிந்து வாழ்ந்த காலமெல்லாம் நெருப்பில் பட்ட இடம் தெரியாமல் போய்விட்டது. இனி கவலை கொள்ளாதே. மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது. அனைத்தும் நல்வழியில் நடக்கும். உனக்கான அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையேந்த விட மாட்டேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகிறது. உன் வாழ்க்கை மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டு விட்டன. நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள். உன் புதிய வாழ்வை இன்பமயமாய் வாழ நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன். நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும். இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவிப்பது போன்ற ஆகும். இதை நீ புரிந்து கொள். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். எதற்கும் என் பிள்ளை கலங்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நான் பல மடங்காக நான் உயர்த்துவேன். யாரும் உதவவில்லை என்று கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். தாயாக, தந்தையாக, உடன்பிறப்பாக, நண்பராக, உறவினர்களாக, ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கண்ணே,
நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது. உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும். இதற்கு மேல் விழும் உன்னுடைய ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இவை அனைத்தும் கூடிய விரைவில் நல்ல விதமாக மாறும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வலிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவே சேரும் என்று எண்ணிக்கொள். உனக்காக நான் குறித்த நல்ல காலம் வந்துவிட்டது. என் கண்களை பார், நீயே புரிந்து கொள்வாய். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று உனக்கு முன்பாகவே களைந்து விடுவேன். உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதையும் இழக்க மாட்டாய். உன்னால் மற்றவரை நேசிக்க முடியும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். நல்லதுதான் நடக்கும். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது. கவலைகளும் கண்ணீரும் உனக்கு இனி நிரந்தரமில்லை. ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றுமே நிரந்தரம். உனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. உனக்கு நன்மை உண்டாகும். இது உறுதி. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல விட மாட்டேன். உன் வாழ்வில் அற்புதம் நடக்கப் போகிறது. என் வாக்கு பொய்யாகாது. எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.